பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சுருக்கமான செய்தி என்னவென்றால், ஏமாற்றுதல், மோசடி செய்தல், நம்பிக்கை துரோகம் செய்தல், அமானிதத்திற்கு எதிராக நடத்துதல். அமானிதம் என்பது இஸ்லாமிய ஒரு ஆணிவேராக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில பல ஆயத்துக்களும் பல ஹதீஸ்களும் குவிந்திருக்கின்றன. ஒரு முறை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை அங்கே சந்திப்போம் என்று ஒரு நபரிடத்தில். இது எல்லாம் நுபுவத்திற்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். நபி அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த இடத்திற்கு சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். எவருக்கு சொன்னார்களோ அவர் வரவில்லை. 3 நாட்கள் வரை நபி அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். 3ஆம் நாள் தற்செயலாக அந்த நபர் அதை கடந்து சென்றார். நபி அவர்களை பார்த்தவுடன் அவருக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மறந்துவிட்டேன். நபி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, கோபித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் சொன்னதின் காரணமாக 3 நாட்களாக இதே இடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். இதுதான் அமானிதம், இதுதான் வாக்குறுதி, இதுதான் மோசடி தன்மைக்கு அழகான தன்மை. ஆனா இன்னைக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் ஏமாற்று. சஅத் பின் வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் நபி அவர்களுக்கு வருகை தந்து சொல்றாங்க, கேட்கிறாங்க, யார் சொன்னா, எனக்கு ஒரே ஒரு மகன் தான், நான் முழுக்க முழுக்க என்னுடைய சொத்துல பல பகுதிய ஏழை எளியோர்களுக்கு எழுதி வச்சிடவான்னு கேட்கிறாங்க. இல்லை என்று தடுத்தார்கள். அப்படி செய்தால் தன்னுடைய மகளுக்கு நீங்கள் மோசடி செய்கிறீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். யாரும் சொல்லலாம், 3இல் ஒரு பங்கு சூஸ், என்னுடைய சொத்தை 3ஆக பிரித்து அதுல ஒரு பங்கு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துறவா? அப்போ நபி அவர்கள் தடுத்தார்கள், நீங்கள் அந்த மகளுக்கு துரோகம் செய்கிறீர்கள். யாரும் சொல்லலாம், நிஸ்ஃபு, பாதி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துறேனே, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் நபி அவர்கள் தடுத்தார்கள். கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், 3இல் ஒரு பகுதி கொடுப்பதும் கூடாது, பாதியும் கூடாது. வசியத் என்று சொல்லப்படுகின்ற யாருக்காவது எழுதி வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் சேர வேண்டியவர்களுக்கு சேர்த்து விட்டு எல்லா பங்குக்கு பிறகு கொஞ்சம் பங்கை கொடுக்கலாம். அதே சமயம் அதுவும் அதிகம்தான் மற்றவர்கள் கொடுப்பது என்பதாக சொன்னார்கள். அது அநேகமாக 3 பங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அவர்கள் கேட்கும் பொழுது 2/3 பகுதியை கொடுக்கலாமான்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், பெரியவர்களே, சிறுவர்களே, நாம் இன்று எத்தனை பேருக்கு எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முன்னால் நடந்த பெரும் ஷஹாதத்துக்கள் துரோகத்தின் அடிப்படையில் நடந்திருக்கின்றன. குறிப்பாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கூஃபா நகரத்து மக்களுடைய துரோகத்தின் அடிப்படையில் நடந்த ஷஹாதத். அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுடைய ஷஹாதத் துரோகத்தின் அடிப்படையில் நடந்தது. யார் கொலை செய்ய வந்தானோ அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். பதருடைய நேரத்தில் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் நபராக செல்கிறார்கள். சென்று பார்க்கிறார்கள், தொழுகை நேரம் நெருங்குகிறது, ஒருத்தர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அவரை விழிக்க வைத்தார்கள். தொழுவதற்காக வந்திருக்கிறார்களோ என்று நினைத்துக் கொண்டு அவரை விழிக்க வைத்து விட்டு இவர் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது அவர்கள் அந்த எதிரி எந்த நோக்கத்திற்காக வந்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினான். நவுதுபில்லாஹ்,
அதற்கு அலி அவர்களை குத்தினால் அதற்கு அலி கர்ரமல்லா வஜ்ஹு ஷஹீதானார்கள். இதுவும் துரோகத்துடைய அடிப்படையில என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹதீஸ் இருக்கிறது. மன் ரஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, யார் துரோகம் செய்வார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே துரோகம் என்பது அல்லாஹ்வால் வெறுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹ்வால் வெறுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் சேவை செய்தார்கள். ஒரு முறையில் தாமதமாக வீட்டிற்கு வருகிறார்கள். அவருடைய தாயார் அவருடைய தாயார் கேட்கிறார், ஏன் தாமதமாக வந்தாய்? இந்த மாதிரி நபி அவர்களுடைய வேலையை சொன்னாங்க, அந்த வேலையை செய்துட்டு வருவதற்கு தாமதமாயிடுச்சு. தாயார் கேட்கிறார்கள், அந்த வேலை என்ன? சொன்னார்கள், அது ஒரு அமானிதம். சிறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய பொக்கிஷமான மறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. எனக்கு மட்டும் சொன்னார்கள், நான் நிறைவேற்றி விட்டு வந்திருக்கின்றேன், யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதனை கேட்ட தாய் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுதான் அமானிதம். இதுதான் அமானிதத்துடைய பேணுதல் முறை. உயிரே சென்றாலும் ஒருத்தரை காட்டிக் கொடுக்க கூடாது, ஒருத்தருக்கு துரோகம் விளைவிக்க கூடாது. சொல்லால், செயலால், எண்ணங்களால், பார்வையால், நம்முடைய அமலால், நம்முடைய தரித்த வார்த்தைகளால் நாம் முகத்தை மாற்றிக்கொண்டு, பாவனையை மாற்றிக்கொண்டு, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு எத்தனையோ பேருக்கு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம் சர்வசாதாரணமாக. நம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கருதி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு அறியாமையுடைய உச்சத்தில் இருக்கின்றோம். எனவே குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துக்கள் இருக்கின்றன. யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன் என்று அல்லாஹ் சொல்றான் பக்ரால. யுஹாதிஊன அல்லாஹ், அல்லாஹ்வையும் முஃமின்களையும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள். வமா யஹ்தஊன், அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கக்கூடியவர்களும் முஃமின்களை ஏமாற்ற நினைக்கக்கூடியவர்களும் தன்னைத்தானேயே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஷ்ஊரூன், ஆனால் அவர்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். சொல்லிக்கிட்டே போகலாம். திப்பு சுல்தான் இறந்தது சூழ்ச்சியின் காரணமாக, துரோகத்தின் காரணமாக, பச்ச துரோகத்தின் காரணமாக, துரோகிகளின் காரணமாக. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் துரோகத்தின் அடிப்படையில அடிமையாக்கப்படுகிறார்களே, இவர்கள் தான் அன்னைக்கு இடத்தை கொடுத்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கடை வீதியில் செல்கிறார்கள், சென்று பார்க்கிறார்கள். ஒரு தானியத்தை உள்ளே ஈரமாக இருக்கிறது, வெளியே காய்ந்ததாக இருக்கிறது. நபி அவர்கள் கையை விட்டு பார்த்தார்கள், உள்ள ஈரமா இருக்குது, நீங்க மேல காய்ஞ்சதா வச்சிருக்கீங்களே எப்படின்னு கேட்கும்போது, மழை பெய்து விட்டது யாரும் சொல்லலாம், உள்ள ஈரம் இருந்து விட்டது, தங்கி விட்டது, மேலே காய்ந்து விட்டது என்று சொல்லும்போது, இல்லை, காய்ந்ததை உள்ளே வையுங்கள், ஈரமானதை மேலே வையுங்கள், இல்லையென்றால் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியோர்களே, இன்னைக்கு பாருங்க, எல்லா துறையிலும் வந்து விட்டன, எல்லா துறையிலும். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஸவ்வானின் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் லா யுஹிப்பு, விரும்புவதில்லை, குல்ல ஸவ்வான் கஃபூர், அல்லாஹ்வை மறுக்கின்றவர்களையும், மோசடி செய்யக்கூடியவர்களும், அமானிதத்தை மீறக்கூடியவர்களையும் அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை என்பதாக தெளிவாக அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலா மறைவிருக்கும் முழுக்க முழுக்க யாரையும் ஏமாற்றாமல் சொன்னால், செயலால், அமலால், எண்ணங்களால் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு சகோதரத்துவத்துடன், மனித தன்மையுடன், இயல்பான யதார்த்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தோப்பிற்கு அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக. மனிதாபிமானத்தோடு வாழக்கூடிய தோப்பிற்கு தருவானாக. உலகத்திலேயே நாம் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் முஃமின்கள், நாம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். அதற்கு பிறகுதான் நாம் இவருடைய கணவர், இவருடைய மனைவி, இவருடைய அம்மா, இவருடைய அக்கா, இதெல்லாம் அதுக்கு பிறகு. முதல்ல அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் செய்யணும். வாக்குறுதி கொடுத்தா
கடைசி மூச்சு வரைக்கும் வாக்குறுதியை காப்பாற்றும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.